ஒரு ஆங்கிலேயரை காப்பாற்றிய வரதராஜ பெருமான் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வரலாற்று பார்க்கலாமா? ராபர்ட் கிளைவ்ங்கிற ஆங்கிலேயர் தான் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய நாட்டுல கால் வைக்க காரணமாக இருந்த ஆங்கிலேயர். ஒரு தடவை ஆற்காடு மீது படையெடுக்க அவரு தன் படை வீரர்களோடு போறாரு. வழியில காஞ்சிபுரம் வருது. இரவு அங்கு தங்க முடிவு பண்ணி தங்குறாங்க. அப்போ ராபர்ட் கிளைவ்க்கு கடுமையான வயிற்று வலி மற்றும் உடல் உபாதை இருந்துச்சு. அவருக்கோ மனசுக்குள்ள பயங்கர போராட்டம். நம்ம உடல் இருக்கிற நிலையில நம்மால எதிரிகளை எதிர்த்து கூட நிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. அவரை பரிசோதித்த மருத்துவர்களோ அவரை ஒரு மாதம் வெளியே போகக்கூடாது, தீவிர ஓய்வு வேண்டும், மீறி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் உயிருக்கு ஆபத்து நேரும்னு சொல்ல கிளைவ் பயந்து போறாரு. அன்னைக்கு காஞ்சி வரதராஜ பெருமாளோட திருத்தேர் உற்சவம் காஞ்சிபுர வீதியில கோலாகலமா நடக்குது. ஆர்வம் காரணமா என்ன விசேஷம்னு கேட்டு ராபர்ட் கிளைவ் ஆட்களை அனுப்ப அவங்க விஷயத்தை சொல்றாங்க. அப்ப ராபர்ட் கிளைவ் மனசுல பெருமாள் மேல பக்தி வந்துச்சு. படுக்கையில இருந்து எழுந்து நிக்க கூட தெம்பில்லாத ராபர்ட் கிளைவ் பெருமாளை மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறார். பெருமாளே, நாளை என்னால் ஆற்காடு செல்ல முடிய வேண்டும், எதிரியை வீழ்த்தும் தெம்பை நான் பெற வேண்டும்னு வேண்டாரு. மறுநாள் காலை யாருமே எதிர்பாராத விதமா வேலையால் ஒருத்தர் பெருமாளோட பிரசாதமான துளசி தீர்த்தத்தை கொண்டு வந்து கிளைவ் கிட்ட கொடுக்க அதை அவரு சந்தோஷமா குடிக்கிறாரு. தீர்த்தம் குடிச்சு 1 மணி நேரம் கண்ணை இருந்து தூங்குறாரு. சரியா 1 மணி நேரம் முடிஞ்சு யாரோ தட்டி எழுப்பியதாய் உணர்ந்த ராபர்ட் கிளைவ் வேகமா எந்திரிச்சு ஆற்காடு போருக்கு கிளம்புறாரு. சுற்றி இருந்த அனைவரும் அவரை தடுத்து பாக்குறாங்க. ஆனா அவர் எதுக்கும் மசியல. அன்று மாலையே ஆற்காடு போர்ல வென்று சென்னை திரும்புறாங்க. வழியில காஞ்சியில வரதராஜ பெருமாளுக்கு நன்றி சொல்ல கோவிலுக்கு கிளைவ் போறாரு. அந்த நேரத்துல கோவில் ஐயர் பெருமாளுக்கு சாமரம் வீசுறாரு. இதை பார்த்த கிளைவ், ஐயா, ஏன் பெருமாளுக்கு வியர்வை தாங்கலையா, விசிறி விடுறீங்கன்னு கேட்க அதுக்கு ஐயர் சொல்றாரு, பிரபு, அவரு தீயில பிறந்தவரு, எப்பவுமே வியர்வை இருக்கும்னு சொல்லி ஒரு துணி எடுத்து பெருமாள் சிலையின் நெற்றியை தொடச்சு கிளைவ் கிட்ட காட்ட கிளைவ் அதிர்ச்சி ஆகுறாரு. காரணம், அதுல பெருமாளின் வியர்வை இருந்துச்சு. அதை பார்த்த ராபர்ட் கிளைவ் சாஷ்டாங்கமா பெருமாள் காலில் விழுந்து வரதராஜரின் தீவிர பக்தன் ஆகிறாரு. பெருமாளுக்கு தன்னுடைய காணிக்கையாக மரகத அட்டிகையை பரிசாக தராரு. இன்றும் இந்த அட்டிகையை பெருமாளுக்கு சாத்துறாங்க.